தற்போது நம்முடைய பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வரலாறு காணாத அளவுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? நிச்சயமா சர்வதேச சந்தையில யூஎஸ் டாலர் இண்டெக்ஸுமே தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். 97 கிட்ட இருந்தது, இப்ப 99.50 இருக்கு. ஒரு 2.5-3% அங்கேயும் ஏறி இருக்கு. டாலருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கிறது. அதனால அதனுடைய பிரதிபலிப்பு இங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ரூபாயினுடைய மதிப்பு குறைவதும் நடந்திருக்கு. முக்கியமான காரணம் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருப்பதன் காரணமாக நம்ம நாடுகளுக்கே உள்ள வர்த்தக பற்றாக்குறை, இந்தியாவினுடைய வணிக பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பும் இதன் காரணமாக உயர்கிறது. ஸோ அதன் காரணமாகவும் வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கும். ஸோ ரெண்டும் அதிகரிப்பதால் நமக்கு பணவீக்கத்திற்கு இது வழிவகுப்பது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ அதே போல தங்கத்தின் விலை எவ்வாறாக இருக்கக்கூடும் இந்த ஒரு சூழல்ல? இல்ல, இப்ப போக்கஸ் ஃபுல்லாவே தங்கம் வெள்ளியிலிருந்து மாறி கச்சா எண்ணெயை நோக்கி எனர்ஜி கிரைசிஸ் அது அந்த சைட்ல தான் இப்ப இருக்கு. சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதுதான் போக்கஸ் இருக்கு. தங்கம் வெள்ளியில இப்ப பெரிய அளவுல கவனம் இல்லை. கடந்த ஒரு வாரமாக பார்த்தா தங்கம் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவுல அதிகரிக்கல, இன்னும் சொல்ல போனால் இறங்கி இருக்கு சர்வதேச சந்தைகள்ல. ஸோ அதனால அதுல இப்ப போக்கஸ் கிடையாது. காரணம் என்னன்னா, வேறு ஏதாவது ஒரு அசெட்ல அதிக வருமானம் வரும்னு தோணுனா வணிகர்கள் அதை நோக்கி நகர்வார்கள். இன்னொரு பக்கம் எது அத்தியாவசிய தேவையோ அதை நோக்கி பணம் நகரும். கச்சா எண்ணெய்ங்கிறது அத்தியாவசிய தேவை, தங்கம் வெள்ளியை போல அல்ல. அது ஒரு ஹெட்ஜிங்காக, ஒரு அசெட்டா முதலீடாக வாங்கப்பட்டது தங்கம் வெள்ளி. கச்சா எண்ணெய் அப்படி அல்ல, ஒரு நுகர்வுக்காக, அத்தியாவசிய தேவைக்காக வாங்கப்படக்கூடிய ஒரு பொருள். அதனுடைய விலை இவ்வளவு கணிசமாக, ஏன்னா 2 மாதத்திற்கு முன்பு $56 இருந்தது, இப்ப $116, 2 மடங்குக்கு மேல் அதிகரிச்சிருக்கு 2 மாசத்துக்குள்ள. இந்த மாத துவக்கத்துல கூட $70 இருந்தது, இப்ப $116. அப்படிங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், சமாளிக்க முடியாத ஒரு ஏற்றம். அதை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் இந்த மாதிரி முன்பு இருந்திருக்கு. 2008 2007 அந்த ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா $145 எல்லாம் தாண்டி இருக்கு. அதுக்கு ஈக்குவலட்டா போட்டீங்கன்னா பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது $200 தாண்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. பட் அந்த அளவுக்கு இப்ப போகுமான்னு தெரியல, பார்க்கணும். ஏன்னா வெள்ளி தங்கம் இப்படித்தான் பெரிய அளவுல ஏறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது பெரிய ஏற்றத்தை சந்தித்தது. இப்ப கச்சா எண்ணெய் நீண்ட நாட்களாக $60 இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு இந்த சப்ளை செயின் இஷ்யூஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ் அதை சரி செய்யும் வரை, அது இந்த போர் நிறுத்தம் வந்தால்தான் அது சரியாகும். அது வரைக்கும் இதனுடைய ஏற்றம்ங்கிறது தொடர்தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கச்சாயினுடைய அவைலபிலிட்டி பிரச்சனை இல்லை, அதனுடைய அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எந்த மோட்ல எப்படி கொண்டு சேர்க்க போறோம் அப்படிங்கறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் பல பேர் உற்பத்தியை நிறுத்துறாங்க. எல்என்ஜி மற்ற அது பெட்ரோலிய பொருட்களுடைய உற்பத்தியே கட்டார் மாதிரி நாடுகள் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதனால இது போர் நிறுத்தம் ஒன்றுதான் இதற்கு வழி. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு நாகப்பன். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை 25 விழுக்காடு உயர்ந்த நிலையில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. சார், தற்போது கச்சா எண்ணெய் விலை 4 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு தற்போது உயர்ந்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா தாக்கம் நெகட்டிவா இருக்க போகுது. இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெயோட ரேட்ஸ் 1983 அப்போலேருந்து இது செகண்ட் ஹையஸ்ட் இன்னைக்கு போயிருக்கு. ஸோ $112 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பிரைஸ் ஏறி இருக்குன்னா, ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் அந்த மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன்னால ஏறி இருக்கு. ஆனா மெயினா ரீசன் சப்ளை செயின்ல பிரச்சனை இல்லாம அது இல்லை, பிரச்சனை அது இல்லை. ஆனா எல்லா கல்ஃப் நேஷன்ஸும் ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவங்க கிட்ட ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால என்ன ஆக போகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சப்ளை கம்மியாக போகுதுன்னு சொல்லி கச்சா எண்ணெய் ரேட் மேலே இருக்கு. இப்போ போன வாரம் பார்த்தோம், நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஆல்ரெடி ₹60 மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 90% கச்சா எண்ணெய் இம்போர்ட் தான் பண்றோம். ஓகே, நம்மளோட டிபெண்டன்ஸ் ஃபுல்லாவே கச்சா எண்ணெய் மேலே ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் வரணும். ஸோ ஒரு $1 கச்சா எண்ணெய் மேலே ஏறும்போது இந்தியாவுக்கு ஒரு 8000 கோடி வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரே நாள்ல நம்ம 20 பார்த்தா கண்டிப்பா பிஸ்கல் டெபிசிட்டுக்கு இது பெரிய தாக்கமா இருக்கும். அதனால வேற வழி இல்லாம கவர்மெண்ட் பெட்ரோல், டீசல் விலை ஏற்றி தான் ஆகணும். அது வேற வழியில இல்லை அவங்க கிட்ட. ஸோ விலை ஏறிச்சுன்னா என்ன ஆகும்?
அஃப்கோர்ஸ் சில லிங்க்டு இண்டஸ்ட்ரீஸ் கச்சா எண்ணெய் மேல டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சஃபர் ஆக போகுது. அண்ட் மக்களுக்கு வந்து இது பாதிக்க போகுது. எதுக்குன்னா ஒரு 7-8 ரூபாய் பெட்ரோல்ல வந்து ஏற்றுனாங்கன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு டெம்பரரி நெகட்டிவா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேபி உடனே வந்து ஏத்தாம கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. எதுக்குன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு 50 நாளுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு இந்தியால கச்சா எண்ணெயோட ரிக்குவயர்மெண்ட். ஆனா இது வந்து டென்ஷன் கம்மி ஆகிற மாதிரி தெரியல மிடில் ஈஸ்ட்ல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கச்சா எண்ணெயோட சப்ளை வந்து கட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எமர்ஜென்சி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்க வந்து இப்போ $100 லிட்டர் கொடுக்குறோம்னா இன்வென்ட் வந்து நாங்க 50 தான் கொடுப்போம், 25 தான் கொடுப்போம், அந்த மாதிரி பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட தாக்கம் வந்து டெஃபினட்டா நெகட்டிவா இருக்க போது. டென்ஷன் குறையலைன்னா நம்ம சாமானிய மக்கள் வந்து நம்ம பாதிப்போம். சார், அமெரிக்கா குறிப்பிட்ட சில நாட்கள்ல வந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இப்பயே பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் வந்து கடுமையாக உயர்ந்திருக்கு. அப்ப இன்னும் எத்தனை நாட்களுக்கு பிறகு விலை உயர்வு அதிகமாக இருக்கும் இந்தியாவில்னு எதிர்பார்க்கலாம்? அமெரிக்கா வந்து அனுமதி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஓகே, அது வந்து அமெரிக்கால இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையாவே வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் வார் கூட அமெரிக்கா தான் நிற்பாட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்தியாவோட இம்போர்ட் கச்சா எண்ணெயோட இம்போர்ட் வந்து ரஷ்யன் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில, இப்போ மார்ச் போயிட்டு இருக்கு, பிப்ரவரியில வந்து 7% ஏறி இருக்கு. ஸோ அமெரிக்கா பர்மிஷன் எல்லாம் நம்ம வந்து கேட்கல, ஆனா ரஷ்யன் இம்போர்ட் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எதுனா நம்ம கிட்ட ஒரு 25 to 50 டேஸோட ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ ஆக்டிவா ரஷ்யன் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அமெரிக்கா இப்போ இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கூட ஒரு வேற ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் வேலை ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஆனா இந்த வார் வந்து ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லி. ஸோ இந்தியா வந்து டைரக்டா பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லை, ஆனா டெஃபினெட்லி அந்த சப்ளை செயின் பிரச்சனைனால ஒரு டெம்பரரி கச்சா எண்ணெய் ரேட் இருந்ததுனால நம்மளோட டீசல் அண்ட் பெட்ரோல் விலை வந்து ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அனுமதியோ இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ரஷ்யன் ஆயில் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். அதான் டேட்டா சொல்லுது.